கைஸ் வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த பேபி இன் எல்லோ ஆக்ட் 2 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலாம் ஒரு சின்ன சஜஷன் மட்டும் கமெண்ட்டில் கொடுத்துட்டு போயிருங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம கேம் ப்ளேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் நம்ம வேக்கனே ஆக்ட் 1 ப்ளே பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, மறக்காம பார்த்துருங்க. ஓகே இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரவுண்ட் சைல்ட் கேர் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கிளைண்ட் ஒரு புது மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஒருத்தவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் 10லேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க என்னென்னா லாஸ்ட் டைம் அனுப்பிச்சுட்டோம் உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நைட்டு கான்சர்ட் இருக்கனால அவங்களோட குழந்தைய மட்டும் பார்த்துக்க சொல்கிறாங்க. கடைசி நேரத்தை சொல்கிறாங்க மன்னிச்சுட்டு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு பேபி சிட்டராக போயிருந்தோம், அது வேறு பேபி சிட்டர் போல். இப்போ நம்ம புதுவாராக வந்திருக்கோம். என்ன பண்ணுறது, அதே இடத்துக்கு அவள் போனது காணாமல் போயிட்டாங்க போல். பேரண்ட்ஸ் வந்து பார்த்தாங்களா இல்லையா, நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தோம், கடைசியாக அந்த குழந்தை மறைஞ்சிடுச்சு. ஐயோ என்விரான்மெண்ட்டே பாருங்கள் வித்தியாசமாக மாறுது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் போனவங்க அந்த குழந்தை கொண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளே இருக்கா, பயமாக இருக்கே. இங்கே பாருங்கள் வீடே பாலடைஞ்சு போய் கிடக்கு. பேபியை காணோன்னு மேலேயே போட்டிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய நம்ம தேடணும் போல். இப்போ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் போனவங்களை கொண்டுருக்கு. இப்போ நம்ம புதுசாக இன்னொரு ஆளாக போயிருக்கோம். ஃபஸ்ட் டைமே படாத பாடுபட்டோம், செகண்ட் டைம் எத்தனை பாடுபட போகிறோமோ. சரி மேலே தான் போய் பார்க்கணும், கீழே இல்லை. இந்த ரூமில் தான் இருக்குமா, இருங்க. இது லாக் ஆகிருக்கு, இதுவும் லாக் ஆகிருக்கு. அப்போ அதில் தான் இருக்கும் போல். அதாவது இதை மாதிரி எதுவும் நடக்காமல் சரி கதவை திறக்கையில் என்ன இருக்குது, அந்த ரேபிட்டு இந்த பொம்மைக்கு உயிர் வந்துருச்சு. அதே எனக்கு பாருங்கள் மேலேருந்து கீழே வரான். இன்னும் கதவு சொல்லிட்டோம், நல்ல வேலை பிடிச்சி கொல்லாமல் விட்டானேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு இவன்ட்டு இந்த பொம்மையே பயந்து ஓடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கதவு லாக் ஆகிருக்கு, உடச்சி அதுக்குள்ளே ஓடிடுவோம். ஆக்சுவலாக இந்த ரேபிட் தான் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இது ஏன்னா கண்ணு இந்த உத்து பார்க்குது நம்மளை. அது என்னமோ பண்ணுது, போங்க வேகமாக ஓடிடுவோம். அவன் கதை உடச்சி வந்து கொல்லாமல் தான் சரி. இது பாருங்கள் அது ரேபிட்டோட பஞ்சுன்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ லிஃப்ட்டு ஆப்ரேட் பண்ண ஓகே இப்போ ஒர்க் ஆகுது. ரேபிட் நம்மளே பார்க்குது. ஆக்சுவலாக இந்த கேம் ஃபுல்லாக நம்ம இந்த ரேபிட் தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே லோட் ஆகிட்டுருக்கு. ஓ இதுதான் இன்ட்ரோ முடிஞ்சு இப்போ மெயின் கேமு பிக்மேன் மேட்னஸ்ன்னு இருக்குது. ஓகே ஓடிடுவோம், சீக்கிரமாக எக்ஸிட் நோக்கி போகணும்னு சொல்லியிருக்குதுல. ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு வழி ஆகணுன்ட்டு இருந்தால் விதியை மாற்றவே முடியாது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரேபிட் பாருங்கள் அது அழகாக இருக்குது, ஆனால் அது பயந்துட்டுருக்கு அந்த குழந்தையால். அது குழந்தையா குட்டி சாதானான்னு சொல்லுது. ஐயோ வாய் வச்சவனி வந்துடுச்சு, லிஃப்ட் ஆடுது. அவன் பாட்டு லிஃப்ட்டு நான் குடிச்சானா என்ன பண்ணுறது. ஒருத்த அப்பார்ட்மெண்ட்டோட தப்பிக்க முடியல, நின்றுச்சு. லிஃப்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே நமக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டை கையில் அழுத்திட்டோம். ரேபிட் எந்திரிச்சு ஓடுது. நம்ம அந்த ரேபிட் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே ரேபிட்டே நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது விபரீதத்தை எடுத்து விட்றாத. போகவே பயமாக இருக்குது. இந்த இடம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஓகே இன்னும் கதை பிடிக்கிட்டு லாக் வந்துருச்சு. இங்கே கதவே இல்லை, இவன் வரன்ட்டான். நம்ம முதல்ல வந்தப்போ இங்கே கதவே இல்லை. அப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டே ஒரு விதமாக இருக்கும் போலையே. இவனை பிடிக்க சொல்லியிருக்காங்க. இவன் கிட்டே போனால் நான் மறைஞ்சிட்டான், அங்கே இருக்கான். அவனோட திருப்பி மறைஞ்சிட்டான். எங்கே தான் இப்போ எப்படி இவனை பிடிக்கிறது, மறைஞ்சே இருக்கான். ஒரு 4-5 தடவை பண்ணால் அவனே நின்றுவான்னு நினைக்கிறேன். இப்போ ஆளை காணோம். இப்போ ஆளையே காணோம், எங்கே போனான்னு தெரிலையே. இங்கே இல்லை, இதே பியானோ இங்கே என்ன அவனை காணோம். வெளியே எங்கேயாவது போயிட்டானா. இங்கே இருக்கான். ஃபெயில் ஆகிடுச்சா, என்னை பிடிக்கிற வேலை ஃபெயில் ஆகிடுச்சு. இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேப்பரு தானே இருக்குது. இது என்ன பேப்பரு, எதாவது யூஸ் ஓ இங்கே ப்ளேஸ் பண்ணும் போல். இந்த பியானோ ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு 3 பேப்பர் வேணும் போல். ஒரு பேப்பர் கண்டுபிடிச்சிட்டோம், மீதி 2 வேணும். இங்கே இருக்க மாதிரி தெரியல. வேறு எங்கே இருக்குது, இங்கேயும் இல்லை. இங்கே ஒரு கிட்டார் தான் இருக்குது. இங்கே ஒரு பேப்பர் இருக்குது. இதெல்லாம் வச்சு நான் ப்ளே பண்ணி நான் இங்கேருந்து உட்காந்துருவான்னு நினைக்கிறேன். உட்காரலாம் விட்டுறது பிடிங்கிற வேண்டியதான். இன்னொரு பேப்பர் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே இது வச்சுருவோம். இது நாட் மேட்சா, இதில் பொய்யா வேறு கொடுத்துருப்பானுங்க போலையே. இங்கே ஒன்று இருக்குது. கடைசி இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ரீட் பண்ணி அதாவது ப்ளே பண்ணி அவனை இங்கேருந்து துரத்தி விட்ருவோம். துரத்த முடியாத வந்துட்டு சாவியை பிடுங்குவோம். ஓகே நான் ப்ளே பண்ண வந்து உக்காண்டான் பாருங்கள். 2 நிமிஷம் பண்ண அவன் தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். அப்படியே பிடிங்கிட்டு போயிடலாம். பாருங்கள் எப்படி சிரிச்சிட்ருக்கான்னு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு. ஈவன் இதுமாதிரி உட்காந்துட்டான், தூங்கிட்டானா. பட்டனா, என்ன பட்டன் இது.
இது எதுவும் திறக்குது சீக்ரெட் பார்த்து உள்ளுக்குள்ளே இன்னொரு கீ இருக்குமோ? ஓஹோ! உள்ளுக்குள்ளே ஒரு கீ இருக்கும் போல். அதை எடுத்துகிட்டு வந்து போகிறோம் போல். ஓகே போவோம். என்ன ஏதோ சீக்ரெட் பேசேஜ் மாதிரி இருக்குது. அவங்களுக்குள்ள கீ இருக்குது போல். இதை உடைக்கிறதுக்கு எதாவது எடுக்க சொல்லியிருக்காங்க. சுற்றி ஓகே இங்கே தான் இருக்குது. ஹேமர் இருக்குது. இதை எடுத்து அடித்து உடச்சிருவோம். நம்ம கீழே மட்டும் 4 தான் உடைப்போம். அப்போ தான் நம்ம ஊர்ந்து போயிடலாம். ஹேமர் பறந்து போய் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றே தான் வச்சுருந்தேன். இங்கே வேறு இருக்கா நட்டு இதை வச்சு என்ன பண்ணுறது? ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அடித்து பார்ப்போம் இருங்க. ஓகே இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்து அடிப்போம். இது யூஸ் ஆகாது. வேறு ஏதாவது டூலு இன்னும் சுற்றியில் வச்சுருக்கானுங்களா? இல்லை ஷோ தேவையில்லாமல் ஒழுங்காக பார்க்காம அடிச்சிட்டேனே. ஐயோ ஏன் நட்டாக வருது. ஒரு சுற்றி இல்லையா? இருக்குது. நல்ல வேலை ஒரு சுற்றி கிடச்சிச்சு. இதை பறக்க விட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக அடிக்கணும். ஓகே கடைசி பலகை. ஓகே ஒரு அடித்து போட்டால் எல்லாத்தையும். எங்கேன்னா இவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கு. கிட்டால் எர்த்து பேக்க வந்துடும் போல. இங்கே அந்த மாதிரி இருக்குது. ஆடுற மாதிரி தான் தெரியுது. அதிர்ற மாதிரி பாருங்கள் அதிருது. இது எடுத்தோம் நார்மலாக அடிச்சிடலாம். இந்த சீடி என்ன இதுக்கு பவர் ஆகுது. சீடி சின்ன பண்ணுறது முதல்ல. இதுவும் ஆடுது. இப்போ ஆடலை. இந்த சீடியை வச்சு இப்போ என்ன பண்ணுறது? ஒரு இந்த சீடியை ப்ளே பண்ணி அதில் வர சத்தத்தில் உட்காருவான் போல். அவன்றது அப்போ பிடிங்கிட்டு போயிடலாம். ஓகே வெளியே வந்தாச்சு. இப்போ இதை தான் ப்ளே பண்ண நினைக்கிறேன். ஓகே ரெக்கார்ட் ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள் வந்து உட்காந்துட்டான் ஆடிக்கிட்டு இருக்கான். குட்ரா சாவியா அழுத்தா விட்டுருவேண்ணா. மியூசிக் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன். வர ஓகே எடுத்தாச்சு. நீ எக்கடி கிட்டு போடா. உனக்கு பாட்டு ஆஃப் பண்ணி சந்தோஷப்பட்டுக்க போ. அவன்கிட்ட திருப்பி இந்த சாவியை கொடுக்க முடியாது. அழுகிறான்னு கொடுத்து நம்ம இங்கே உட்கார்றதா? ஓகே இப்போ திறந்தாச்சு. இதை சாவியை பிடிங்கிட்டோன்னு திருப்பி வந்து பொழக்காமல் இருந்தால் சரி. என்ன லோட் ஆகிட்டுருக்கு ஏதோ. என்ன சரி நம்ம லிஃப்ட்டில் ஏறி கிளம்பிடுவோம். இது ஏதாவது லோட் ஆகிட்டுருக்கு எதுக்குன்னு தெரில. இன்னும் பவர் இல்லையா? பவர்லாம் என்னடா பண்ணுறது? அங்கே வந்து கதவு லாக் ஆகிடுச்சு. இங்கே ஒரு கதவு. இதுக்குள்ளே என்ன? இதுக்குள்ளே ராபிட் போன மாதிரி தெரியுது. இதுக்குள்ளே ராபிட் என்ன பண்ணுது? இங்கே ஒரு கதவு. இதுன்னு திறந்தாச்சு. அங்கே இருக்குது. இங்கே அவனும் உக்காண்ட்ருக்கான். இன்னும் அந்த ராபிட்டை பிச்சு எறிஞ்சிட்ருக்கான். இன்னும் கதவை ஓப்பன் பண்ணிட்டு போய் மிதிப்போம். எட்டி பார்க்குறோம். இன்னொரு மாதிரி திரும்புகிறான். எப்படிலாம் பயமுறுத்துறானுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்? கதவை திறந்து அவன் 2 மிதிச்சிருந்தா கூட அவன் பயமுறுத்த அர்த்தம் இருக்குது. எதுவுமே இப்போ நான் பயமுறுத்தி விட்டான். இப்போ எந்த பக்கம் போகிறது? இதான் பவர் ரூம் போல். இந்த பக்கம் போவோம். இப்போ அவன் ரேபிட்டை பிச்சு போட்டுருந்தேன். ரேபிட்டை கொண்டு போட்டால் என்ன பண்ணுறது? நம்ம அதை தான் இந்த கேம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். சரி இப்போ அவனுங்க எதுக்கு கதை அடைச்சி விட்ருக்கானுங்க? எப்படியும் இங்கே பவர் சப்ளை கொடுத்தா தான் போக முடியும். பவர் சப்ளை கொடுக்காம மட்டும் ஓடிடுவோமா? கதை அடைச்சி வச்சுட்டு தேவையெல்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க லூஸ் மாதிரி. இங்கே ஃப்யூஸ் வேணும் போல். இப்போ 2 ஃப்யூஸ் இங்கே மாட்டோம்னு நினைக்கிறேன். இது பர்பிள் கலரில் இருக்குது, அது ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ 2 ஃப்யூஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. இந்த கபோர்டு எதுவும் ஓப்பன் ஆகலை. அப்படியே கபோர்டு ஸ்க்ரூ ட்ரைவர் என்ன பண்ணுறது? இதோ பாருங்கள் ஃப்யூஸ் இங்கே இருக்குது. இதை எடுத்து போய் மாட்டிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒழுங்காக மாட்டுவோம். ஓகே ஃப்யூஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளூ சைட் டிக் வந்துருக்கு. அதாவது க்ரீன் கலர் இருக்குது. இப்போ பிங்க் வேணும். எங்கே இருக்குது பிங்க்கு? இங்கே இல்லை. இங்கே ஓப்பன் ஆக மாதிரியே இல்லை எதுவும். எங்கே ஃப்யூஸ் எங்கே? ஓகே இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லையே. இதுதான் கோடு மாதிரி இருக்குது. லாஸ்ட் 2 நம்பர் 17 போல். இங்கே பாருங்கள் காயின் இருக்குது. இந்த காயின் வச்சு இப்போ என்ன பண்ணுறது? காயின்லாம் இதில் வேஸ்ட்டு, ஒன்றும் யூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது ஃப்யூஸ் இதுக்கு இதில் எடுத்து போட்டிருக்கானுங்க. இல்லை காயின் இன்சர்ட் பண்ணும் போல். அதுக்கு தான் காயினு. இதுங்க எடுத்து இன்சர்ட் பண்ணி வாங்கிடலாம். ஓகே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ C2 ஓகே. நமக்கு ஃப்யூஸ் வந்துடுச்சு. ஏங்க இப்போ இதை எடுத்து அங்கே போய் போட்டு நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு கிளம்பிடுறோம் அந்த இடத்த விட்டு. ஓகே ஃப்யூஸை வச்சாச்சு. இவன் என்ன பண்ணுறான்? ஃப்யூஸை உடச்சி விட்டான். இவன் மறைஞ்சு அங்கே போய் உட்காந்துக்கிட்டான். ஃப்யூஸை ப்ரோ உடச்சி விட்டான். இருங்க இன்னொரு ஃப்யூஸ் எடுத்து மாட்டோம். இருங்க இவனை எங்கேயா தூக்கி எறியணும். ஃப்யூஸை வந்து உடச்சி விட்டுட்ருக்கான். இவனை எப்படியே விட்டா எதாவது பண்ணுவான். எதாவது பண்ணணுமே. இவனை என்ன பண்ணுறது? இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடலாமா? இவனை வேறு இப்போ நல்ல பையனாக இருக்கான். பார்க்க வேறு கஷ்டமாக இருக்குது. அழுக விட்டா அப்படியே போட்டுருவோமா? இல்லாட்டி மெதுவாக போடுவோமா? பாருங்கள் கீழே போட்டு அழுகிறான்.
உண்மையான குழந்தையாக இருக்கனால பாவமாக இருக்குது பார்க்க. சாரிடா தம்பி, தெரியாமல் போட்டேன். ஓகே, இப்போ அழுகாமல் இருக்கான், விட்டுருவோம். இது என்ன வென்ட்டு? ஆட்ட இதில் ஏதோ லாக்கு போடணும். அப்போ இதுக்குள்ளே நம்ம தூக்கி எரிஞ்சிடலாமா? பாவம் பார்த்தா நம்ம தப்பிக்க முடியாது, தூக்கி எரிஞ்சிடும் அதுக்குள்ளேயே. இதுக்கு தான் லாக்கு கோடு போல். லாஸ்ட் நம்பர் 17, ஃபஸ்ட்டு நம்பர் எங்கே? இங்கே போர்டு எழுதி வச்சுருக்கானுங்க. ஓ 4317. ஃபஸ்ட் எண்டு 43, லாஸ்ட் எண்டு 17. 4317. இருறா, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். 4 இல்லைங்க, லெஃப்ட் சைட் 4 3 தப்பாக போயிட்டேன். 1 7 லெஃப்ட் சைட் போவோம். ஓகே, இப்போ அந்த லாக் ஓப்பன் ஆகிடுச்சு. சாரிடா தம்பி, மன்னிச்சிக்கோ, அவனை தூக்கி போகிற தவிர வழியில். ஓகே, அவனை போட்டாச்சு. இன்னும் சிரிச்சிட்டே போய் விழுந்துட்டுருக்கான். அப்புறத்துக்கு மூஞ்சியை பாவமாக வச்சான். சரி, நம்ம ஃப்யூஸை போட்டு கிளம்புவோம். தன்னெல்லாம் நீக்கி பிறநலம் காண்கிருப்பின்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. நம்ம நேரத்தை மட்டும் பார்த்தா தான் எனக்கு தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பாவமே பார்க்கக்கூடாது, ஏன்னா அவன் ஒரு பேய். ஓகே, இப்போ லிவர் இழுக்கணும். லிவர் இழுத்தாச்சு. பவர் சப்ளை திருப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். பேய் இவன் நாங்கள் தூக்கி போட்டதுக்கு கோவமாயிட்டான் போலையே, என்ன பண்ணுறது? பேசாமல் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவோம். அது நம்ம இவனே மறைஞ்சிட்டான். நோ எஸ்கேப், டோன்ட் லீவா? ஆமாம், நான் இவன் போகாமல் இவனு கூட உட்காந்துருப்பேன். இங்கே பேய் கூட உட்காந்து விளையாண்டுட்டு. போடா பவர்டு, அவசரம்னு இருக்கானுங்க. டோன்ட் லீவ் எதாச்சும் என்ன போகாமல் இங்கேயே உட்கார்றது அவன் கூட. ஓகே, வந்துட்டோம். இப்போ லிஃப்ட்டில் ஏறி கிளம்பிடலாம். என்ன அனிமேஷன்? ஓ, லிஃப்ட் வந்துட்டுருக்கு. இவனை இங்கே வந்து நடந்து வந்துட்டுருக்கான். அடியா, இவன் தொடர்த்து நான் பேயாம ஆகிட்டா. இப்போ என்ன பண்ணுறது? ஆஹா, இப்போ இந்த இதே ஓடணும் போலையே. வேகம் ஓடணும், வந்து பிடிச்சிடுவோம் போல. பாவிகளாம் லாக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? வந்து இப்போ பிடிச்சி என்ன பண்ணுறது? இது வரைக்கும் சாவி. 2 தான் தொட்டு கீழே விழுந்துருச்சு. செத்தே போயிட்டோம். நல்ல வேலை இதில் லைஃப் இன்னும் இருக்குது போல். ஒரு டைம் தொட்டா நான் திருப்பி போவோம். இப்போ வேகமாக ஓடணும். வேகமாக சாவி ஒரு டைம் தொட்டா போதும். நான் 2 டைம் தொட்டனால கீழே வந்துருச்சு. ஓகே, ஒரே டைம் தொட்டாச்சு. அவன் நம்மளோட மெதுவாக தான் வரான். மெதுவாக பண்ணுவோம். ரொம்ப வேகமாக போய் இங்கே விழுகலாம். அப்படி வேகமாக போகணும். இங்கே எழுதிருக்கலாம், கண்டுக்கூடாது. 2 பாதியில் இங்கே இருக்குது ப்ளூ. ஓகே, இப்போ வேகம் போட்டுருவோம். அன்லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு எல்லோவில் ட்ரையாங்கல் இதோ இருக்குது. ஓகே, எடுத்து இப்போ அன்லாக் பண்ணிடுவோம். அன்லாக் கீழே வந்துச்சு திருப்பியும். திருப்பியும் செத்துட்டோம். நான் ஒழுங்காக பார்த்து கூட்டுக்கு நேராக வைக்கணும் போல. ஓகே, இப்போ வேகமாக போவோம். கரெக்டாக சாவியை பிடிச்சி நிற்கணும். கரெக்டான சாவி எடுத்துகிட்டு கீழே வந்து. ஓகே, இப்போ எடுத்தாச்சு. வேகமாக போட்டு ஓப்பன் பண்ணி வச்சு ஒன்று வேகமாக ஓடு வந்துட்டுருக்கான் பின்னாடி. இப்போ கரெக்டாக போகணும், கரெக்டாக எடுக்கணும். ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு ப்ளூ எங்கே இது இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளூ போட்ட வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எல்லோவில் ட்ரெயின் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக போகணும். கரெக்டாக இதை வச்சாச்சு. ஓகே, இப்போ அன்லாக் பண்ணி வச்சு ஜஸ்ட்டு இன்னும் தடச்சு வரதுக்குள்ளே ஓடணும். கதை உடச்சதான் வந்துடுவான். உடச்சிட்டா சத்தம் கேட்குது பாருங்கள். திருப்பி துரத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கதை உடச்சிட்டு வரான். இங்கே வேங்க ஒன்றும் இடையில வேணுங்க வர ஆப்ஸ்டக்கிள்ஸாக போட்டு தொலைகிறானுங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். அவன் நடந்து வந்துட்டுருக்கான். நம்ம லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகி அவன் கண்ணு மாறிச்சு பார்த்தீங்களா? என்னமோ ஒன்று நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே, லோட் ஆகிடுச்சு. ஆக்ட் 2ல் சீன் 1 முடிச்சோன்னு நினைக்கிறேன். இது சீன் 2ன்னு நினைக்கிறேன். இப்போ போகலாமா? ஏன்னா பயமாக இருக்கே. கதை விட்டானுங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், செகண்ட் எக்ஸிட்டு. ஓகே, இதான் செகண்டு சீனு. ஸ்டார்ட் தொட்டாச்சு. எதில் போய் முடிய போதோ எப்படியாவது தப்பிச்சிடணும். அவுட் மட்டும் ஆகக்கூடாது. இந்த ரேபிட் பாருங்கள், அழகாக இருக்குது. ஆனால் என்ன பயந்துட்டு இருக்குது. என்ன திருப்பி வீடு? திருப்பி இவனோட வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வேறு வழி இல்லை. இவனுக்கு என்ன பாட்டில் எடுத்து சொல்லியிருக்கானுங்க. இவனுக்கு பாட்டிலை கொடுத்து நான் எஸ்கேப் ஆகணும்னா அந்த இடத்த விட நான் எஸ்கேப் ஆக மாட்டேன். இதுதான் சாவி. இதுக்கு பூட்டு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போட்டு திறந்து போவோம். இவனுக்கெல்லாம் பால்லாம் கொடுப்போம். இது வேறு பூட்டாச்சு. இதுவும் லாக் ஆகிருக்கு, இதுவும் லாக் ஆகிருக்கு. லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டில் ஏறி வேறு இடத்துக்கு போயிடுவோம். அப்புறதுக்கு இந்த சாவி கொடுத்துருக்கானுங்க. இன்னும் மறைஞ்சிருச்சு. இன்னும் லிஃப்ட் அதிருது. லைட் ஆஃப் ஆகுது. என்ன ஐயையோ, நல்லவங்கிட்ட தப்பிச்சு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம். திருப்பி கீழே போயிடுவோம். இன்னும் உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறது? தப்பாக பண்ணால் கொலை பண்ணிடுவான். இன்னும் இங்கே சாவி உடஞ்சி கிடக்குது. இவனை பெட்டுக்கு தூக்கிட்டு போடுவான். பாருங்கள், முறைச்சிட்டு இருக்கான். கீழே சிரிச்சிட்டு இருக்கான். இவனை அப்படியே போய் பெட்டில் போட்டு நம்ம ஓடிடுவோம். ஓகே, பெட்டில் போட்டாச்சு. கதவை சொல்லியிருக்கானுங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது சாவி. இங்கே தான் இருக்குது. கதவை சாத்தி நம்ம ஓடிடுவோம் இங்கேருந்து.
இதில் இங்கே அதே போட்டு இங்கேயே தப்பிச்சு போகணும் போல். அடப்பாவி திருப்பி இன்னொரு போட்டிருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? திருப்பி பெட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க இவனை. இது அந்த ஹார்டின் சாவி தான் கீழே உடச்சி வச்சுருக்காங்க. எப்படி போகிறது? பேசாமல் நம்ம கீழ் ஃப்ளோரில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது அதுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே இருந்து ஹார்டின் சாவி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுவோம். திருப்பி லைட் ஆஃப் ஆகுது. இது மேலே கீழே போகும் போல். இப்போ என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கு. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே பயங்கரமாக இருக்குது. இது ஒரு ஹார்டின் சாவி எப்படி பின்னாடி சாத்திருப்பானுங்க. ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இங்கேயே ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த இடத்துல போய் எல்லோ சாவி, இங்கே பிங்க் சாவியா? பரவாயில்ல, சரி ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க போவோம். டோன்ட் லீவா? என்ன சத்தம்? அவன் சிரிச்சிட்டே கதவை சாத்தி வச்சுட்டான். போகாதன்னு வேற சொல்லியிருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? அப்ஜெக்டிவ்லாம் நம்ம பார்க்க வேணாம். நம்ம ரேபிட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரைட்டாகவே போவோம். எக்ஸிடென்ட் இருந்துச்சு, அது மறைஞ்சு போச்சு. ஏதோ டோரு. இன்னும் வேறு ஏதோ இடத்துக்கு வந்துட்டோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டோமா? கதை வேறு சாத்தி விட்டானுங்க. ஸ்ட்ரைட்டாகவே போவோம். என்ன நடந்தாலும் பார்த்துப்போம். ஓகே, பேபி எடுத்துகிட்டு போகணுமா? பேபிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. போங்கடா. இந்த குழந்தைய காப்பாற்றணுன்னா நான் இந்த செத்து கூட போவேன். இவனை தூக்க மாட்டேன். இவன் அவ்வளோ பயங்கரமாக இருக்கான். இவனை எதுக்கு இப்போ வெளியே துரத்தி அடிச்சிட்டு இருக்கானுங்க? ஒருவேளை நம்ம தூக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறானுங்களோ? ட்ராப்பாக கூட இருக்கலாம். இவனை தூக்கணும்னு நம்ம கதையை முடிச்சிருவான். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவனை தூக்கவே வேணாம். பாருங்கள், இப்படிலாம் தூக்கி அடித்தா தான் நம்ம அந்த குழந்தைய தூக்குவோன்னு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த குழந்தைய தூக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் தூக்கணும்னா கன்ஃபார்ம் செத்துரும். அது மட்டும் தெரியுது. இங்கே என்ன இருக்குது? இது பெட்டு. அவன் தூக்கி தான் போகணுமில்ல? இல்லை, தூக்கணும்னா ஒரே ஒரு குழந்தைய வச்சுருக்கணும். தனியாக வச்சுருக்கானுங்க. தூக்க வேணாம். திருப்பி கதவை சாத்திடுச்சு. ஓகே, டேக் த பேபி ஃபெயில்டு. இப்போ நம்ம டிவி பார்க்க சொல்கிறாங்க. நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். அந்த டிவியை பார்த்தா ஏதோ ஸ்க்ரீன் பிளர் ஆகுது. அப்போ அந்த டிவியை பார்க்கக்கூடாது போல். அந்த டிவியில் வேறு அவன் மூஞ்சியை பார்க்கவே கூடாது. இறையுது ஒரு மாதிரி. கீழே டிவி. ஆஹா, ஜஸ்ட் மிஸ்லேயே இப்போ அவுட்டே இருந்திருப்போம். இப்போ இந்த டிவியை பார்க்காம எப்படி போகிறோம்? தெரியாமல் டிவி ஃபுல்லாக பார்த்துட்டேன், செத்துட்டேன். பரவாயில்ல, இந்த டைம் நம்ம டிவியை பார்க்காம போகணும். டிவியை பார்த்தோம்னா கன்ஃபார்ம் செத்துருவோம். டிவியை பார்க்காம போகணும். இது வேறு ஒன்று. கரெக்டாக மூஞ்சிக்கு கிட்ட வைக்கிறானுங்க. இவன் மூஞ்சி வேறு அதில் இருக்குது. சும்மா தான் கூட பார்த்துடலாம். மூஞ்சி வேறு இருக்குது அதில். இப்போ எப்படி போகிறது? இருங்க, இப்போ தான் நம்ம மைக்கேல் ஜாக்சன் இல்லை, ஜாக்கி சானோட திறமையெல்லாம் காட்டி போக போகிறோம். வளைஞ்சு நெளிஞ்சு போக போகிறோம். ஏன்னா நமக்கு கும்ஃபுல்லாக தெரியும். வாங்க போவோம். பார்த்தீங்களா எப்படி நெளிஞ்சு போகிறேன்? என் கிராஸர் அந்த டிவி பக்கமே போகாது. அப்படி போவேன் நான். ஏன்னா ஜாக்கி சானுக்கே நான் தான் காரத்தெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஓகே வாங்க, அதுகிட்ட தப்பிச்சாச்சு ஒரு வழியா. கடைசி ஒரே ஒரு டிவி இங்கே இருக்கு கதவு. ஒரு வேளை தப்பிச்சாச்சு. பாவிகளா, இவனுங்க டிவியே வச்சு சாவடிக்கிறானுங்க. எல்லாருக்கும் டிவி பார்க்க தான் பிடிக்கும். இந்த இடத்த வழி இதெல்லாம் எனக்கு டிவியே பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ தப்பிச்சு போயிடுவோம். இருந்தாலும் ஒரு குழந்தை இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது. பாவிகளா, ஸ்ட்ரைட்டாக வேறு டிவி வருது. நம்ம தாண்டியாச்சு. இதே மாதிரி எல்லா ஸ்டேஜில் இருக்கும் போல். பாருங்கள், டிவியை மண்டையில் கவுத்திட்டு உட்காந்துருக்கா. பார்க்க அழகாக இருக்கான். பேய மனம் தான் பயங்கரமாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டயர்டு பேபி பெட்டுக்கு தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. பெட்டுக்கெலாம் தூக்கிட்டு போக முடியாது, அவனே மறைஞ்சிட்டான். ஓகே, இப்போ நம்ம என்ன எக்ஸிட்டு. இங்கே பாருங்கள், முயல் எக்ஸிட் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. இப்போ நம்ம இப்படி தான் எக்ஸிட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இது கீழே போய்கிட்டே இருக்குது. இப்போ எப்படி போகிறது? போயிட்டே இருப்போம். நம்ம இது ஒரு வேகம் சாஞ்சிருச்சு. கீழே கதவை வந்துச்சு பாருங்க. இந்த பக்கம் போகக்கூடாது. என்ன ஆகுது? இதை கீழே போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் என்ன, அதுக்கு பயமூட்டி தான் கீழே தள்ளி விடணுமா? என்னமோ உனக்கு கீழே வந்து விழுந்துட்டோம். இப்போ ஏதோ இல்லைங்களா பண்ண போகிறோன்னு மட்டும் தோணுது. மேலே ஓட்டம் இல்லை. இந்த வீடே வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். அப்ஜெக்டிவ்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. எப்படி தான் போகிறதோ. வித்தியாசமாக இருக்குது இந்த வீடே. பார்க்கவும் பயங்கரமாக இருக்குது. எல்லா கதவும் லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்புறம் எதுக்கு இத்தனை கதவே இல்லாமல் ப்ளைனாக இருந்தேனவா? பாவிகளை, எக்ஸிட்டுக்கு இருந்த வழியும் அடைச்சிட்டானுங்க. இப்போ நான் வந்த வழியாகவே திருப்பி போகணுமா? எல்லா கதவும் லாக்கில் இருக்குது. அப்புறம் எதுக்கு இத்தனை கதவு? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கண்ணாக இருக்குது. இது நம்மளை அடிக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். இது என்ன போய்கிட்டே இருக்குது? ஓகே, இங்கே ஒரு கதை இருக்குது. இதோட முடிஞ்சுன்னு பார்க்கணும், இன்னும் முடியல. இது என்ன கேலக்ஸி? இது இந்த ஸ்டோரி தானே. நம்ம லாஸ்ட் டைம் ஸ்டோரி புக் படித்து காட்டணும். அதே ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அதே ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. இவனுங்க எதாவது சொல்லிட்டுருக்கானுங்க, கவனிக்கவே நான். ஓகே, இப்போ கதவாக இருக்குது.
இதோட தான் முடிஞ்சான்னு பார்க்கலாம். இன்னும் முடியல. போய்க்கிட்டே இருக்குது. எப்போ தான் முடியுமோ அது. கீழே பொம்மையெல்லாம் சிதறி கிடக்குது. இவனுக்கு யார் பொம்மையை வாங்கி கொடுத்தாங்க அவங்கள சொல்லணும். வேஸ்ட் பண்ணியிருக்கேன் பொம்மையை. இங்கே நான் ஆடு ஃபோட்டோ இதோட முடிஞ்சா ஆடு ஃபோட்டோலாம் போட்டிருக்கானுங்க. கீழே வந்த இடத்துக்கே திருப்பி திருப்பி வந்துருக்கோமோ. ஓ கரெக்டான டோர் இங்கேருந்து இருக்குது. அதை பார்க்காம போயிட்டோம். இங்கே கதை உடஞ்சி கிடக்குது. இங்கே என்ன இருக்குது? எவ்வளோ தான் போகும்? அட அங்கே பாருங்கள், அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். போக முடியல, ரொம்ப சுற்றுது. ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அட பாவி, ஒரு நிமிஷம் பயப்பட விட்டுட்டான். ஓகே, அவனை தூக்கிட்டு போய் தூக்கலாம் வேணாம், நம்ம பாட்டுக்கு போவோம். பாருங்கள், நல்லா திரும்பிலாம் பார்க்கலாம். அப்புறம் தளர்த்தணும்னு நினச்சேன். என்னோட பெட்டு கண் என்னது இது? இந்த பக்கம் போகிறதுக்கு வழியே இல்லை. அட இந்த ரேபிட் பாருங்கள் கீழே பார்த்துட்ருக்கு. ஒரு நாள் அவனை தூக்கிட்டு வந்து கீழே போடணுமோ? இங்கே தூக்கிட்டு வந்து போட்டுருவோம். இந்த ரேபிட் பண்ணுற எல்லாமே அர்த்தத்தோடு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரேபிட் கீழே பார்க்குதுன்னா அவன் அந்த பெட்டில் போடாமல் தூக்கி கீழே போடணும்னு நினைக்கிறேன். தூக்கி எரிஞ்சிரும். வாய்டா சாய்டா தூக்கி கீழே போடுறதுக்கு. ஓகே, இந்த இடத்துட்டு போகாதீங்க ப்ளீஸ், டோன்ட் லீவ்னு போட்டிருக்கானுங்க. அப்படியே இந்த இடத்துட்டு போக வேண்டாம். அட பாருங்கள், நம்ம கீழே போட்டனால வந்திருக்கு. பெட்டில் போட்டால் வேறு வில்லங்கமாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லது. ரேபிட்டை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இப்போ இந்த ரேபிட் இங்கே போகுது. இங்கே போகிறது. ஓஹோ, நல்ல வேலை பின்னாடிலாம் எதுவும் வரல. இன்னும் லைட் வித்தியாசம் வருது. இது அந்த பெயிண்டிங் மாதிரி இருக்குது. என்ன பெயிண்டிங்? இது வித்தியாசமான சிம்பிளாக இருக்குது. சர்க்கிள் பை மாதிரி இருக்குது. பையில் அது டீட்டா திருப்பி போட மாதிரி இருக்குது. அட அங்கே பாருங்கள், டோருக்கு சிம்பிளா? இதுதான் கரெக்டான டோர் போல். திறந்தா வந்து மூஞ்சியே கடிச்சிருப்பான் போல். இது என்ன கிளாக்கு? டிக்டாக்னு இருக்க. கதை திறந்துச்சு. எக்ஸிட் இங்கே இருக்குது. அடப்பா டே, இதை வாங்குவீங்கடா. அட இங்கே கிளாக் இருந்துச்சு. சரி வேகமாக ஓடணும். லெஃப்ட்டு கரெக்டாக போகணும். டோன்ட் லீவ் மீன்னு போட்டிருக்கான். அட இந்த பக்கம் திருப்பி வரானே. ஸ்ட்ரைட்டாக போனால் வரான், பின்னாடி திரும்பி போகணும். இப்போ அட வழியெலாம் அடைச்சிட்ருக்கானுங்க. இந்த ஸ்டாரு சிம்பிள் கதவு இருக்கும். ஓகே, இந்த சிம்பிள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் போல். ஓகே, இப்போ கரெக்டான ட்ரையாங்கிள் இங்கே மேலே போகுது. ஓஹோ, பின்னாடியே வந்துட்டுருக்கான். கதை உடச்சுருக்கோம் போய். இது என்ன எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டானுங்க. அதோட சிம்பிள்லாம் மாறிட்டுருக்கு. இது ட்ரையாங்கிள் இதோ இருக்குது ட்ரையாங்கிள். ஓகே, வந்துட்டோம். பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கான். இப்போ எங்கே போகணும்? இதோ கதை போட்டிருக்கு. ஆஹா, என்னாச்சு? ரேபிட் கதவை பூட்டிடுச்சு போலையே. ஓகே, அவன் உடச்சிட்டு வரக்குள்ளே ஓடிடுவோம். உடச்சி வந்தாலும் வந்துடுவான். ஓகே, இதோ வெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். எதுக்கு இந்த வெண்ட்டு? எங்கேயோ சறுக்கிட்டு போகுது. என்ன இதோ இடத்து உடச்சிட்டு வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் திருப்பி வந்துருக்கேன். ஆனால் அந்த குழந்தைய பாருங்கள். அட ஒரு துரத்திக்கிட்டு இருக்கான். அப்போ எப்படி போகிறது? இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்கள். மூஞ்சியை பாருங்கள். இப்படி போகணுமா? ரேபிட் ஃபாலோ பண்ணுவோம். ரேபிட் எப்படி தான் ஓடுது. இதுதான் எக்ஸிட் நினைக்கிறேன். இன்னும் எக்ஸிட் வரல. எக்ஸிட் தான் இருக்குது. அப்படியே கிடக்குது முன்னாடி. கரெக்டாக ஃபோன் நடத்தி அவன் பிடிச்சி கொண்டுருவான். ரேபிட் அந்த பக்கம் போகுது. அந்த பக்கம் ஃபோன் நினைக்கிறேன். ட்ரெயின் எந்த பக்கம் போகிறது? வழி பிளாக் ஆகிடுச்சு. எப்படி போகிறது? பிடிச்சிட்டான். சோலி முடிஞ்சு. குட் நைட்டுன்றான். ஒரே தூங்க வச்சுட்டான். ஓகே, திருப்பி நமக்குலாம் இதில் இன்ஃபினிட்டி லைஃப்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டோம். இப்போ வந்துட்டான். இப்போ அவனை திரும்பிலாம் பார்க்கவே கூடாது. ஸ்ட்ரைட்டாக திரும்பி ஓடணும். அவனை திரும்பி பார்த்து தான் லாஸ்ட் அவுட் ஆகிட்டான். ஓகே, ரேபிட் வந்துருச்சு. ரேபிட்லாம் எக்ஸிட் வழியாக போகுது. நம்மளாம் போக முடியலையே. கிட்ட வந்துட்டோம். கீழே தள்ளி வைக்கிறானுங்க. அந்த ட்ரெயின் வந்து லெஃப்ட் சைட் போவோம். அந்த ட்ரெயின் வந்தனால வழி பிளாக் ஆகி ரைட் சைட் போக வேண்டியதாக இருக்குது. ரைட் சைடே போவோம். சவுண்டோட பயமாக இருக்குது. கரெக்டாக வந்திருக்கோம். எனக்கு ரேபிட் நிற்கிது. பால் பிளாக்லாம் வந்துருக்கு. இந்த மாதிரி தான் போகிறோம். ரேபிட் போகிற வழி தான் போகிறோம். எக்ஸிட் வந்துருச்சு. எக்ஸிட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக போயிட்டோம். எக்ஸிட்டு தப்பிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். வெள்ளக்கம் வந்துச்சு. ரன் லிட்டில் ரேபிட், யூ ஆர் நாட் ஒன்லி ஒன், தேர் வில் ஆல்வேஸ் பி மோர். அதாவது நம்மளை ஓட சொல்லியிருக்காங்க. ஓட சொல்லிட்டு நம்ம மட்டும் இங்கே ஒரே ஆள் இல்லை, இன்னும் இங்கே நிறையா இருக்குதுன்னு சொல்கிறானுங்க. இப்போ சிம்பிளோட முடிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட முடியலை, இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக்ட் 3 த கேட்டு. எனக்கு தெரிஞ்சு சாப்டர் 2 நம்ம முடிச்சிட்டோம். ரேபிட்டு, அதாவது சாப்டர் வந்து ஆக்ட் 1 முடிச்சிட்டோம். அதில் என்ன சொல்லி வரானுங்கன்னா, நீங்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனை நிறையா இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிருக்கானுங்க. ஆக்ட் 3 த கேட்டு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுவாக இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இந்த வீடியோ பார்த்தவங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது என்ன வீடியோ போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.